வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கு புத்தாண்டு தினம் பண்ணுறபடியாக நாங்கள் பெருசாக வெளியில் விடாமல் போகிறதுக்கு வலிக்கிறே இல்லை. இன்றைக்கு அப்போ வீட்டில் நிற்கிறபடியாக வீட்டில் எங்களோட வீட்டை பொறுத்த வரைக்கும் வீடு ஒரு இயற்கைன்ற சொர்க்கம். பாருங்கள், சுற்றி பார்த்தா தெரியும் இயற்கைன்ற சொர்க்கம். அப்போ இப்படியான இடங்களில் வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது. அதனால் எப்படியான இடத்த காட்டுறதுக்காக மற்றது இப்போ சொந்தங்கள் கனவேருக்கு இப்படியான இடங்களில் வாழ்கிறதுக்கு விருப்பம். அப்படியான இடத்த காட்டுறதுக்காக தான் இன்றைக்கு எங்களோட வீட்டை எங்கள் வீடுன்ற இயற்கை அழகையும் எங்களோட ஊரில் நிறைய தோட்டங்கள் அதுகளெல்லாம் இருக்குது. அன்னாசியல் வீட்டு தோட்டங்கள் அப்படின்ற எல்லாம் நிறைய இருக்குது. அதுகளையும் காட்டுவோம். அதை விட முக்கியமாக ட்ரோனில் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த ட்ரோன் வீடியோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இயற்கை அழகை மேலே இருந்து பார்த்தா தான் அது அப்படி இருக்கும். நார்மலாக எல்லா வீடியோவும் இருக்குது. அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முன்னுக்குள்ளதான் பாருங்கள் எங்களோட வயலில் அப்பா வேலை செய்து கொண்டிருக்கிறார். வரம் போட்டி கொண்டிருக்கிறார். இனி வயல் விதைப்பும் பெறப்போது சனி ஞாயிறு அளவில் வயல் விதைப்பு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்காண்டு இயற்கை. இன்னும் எங்களோட வேலி என்று பெருசாக இல்லை. வேலியிலெல்லாம் பூ கொண்டு தான் நட்டுருக்குறோம். வேலியை பாருங்க, அங்கே வீடு இருக்குள்ளக்குள்ளே பாருங்கள் தண்ணி வாங்கிட்டு எந்த நாளும் தண்ணி வாங்கிட்டு இருக்கும். எந்த நாளும் குளிர்மையாக தான் இருக்கும். இந்த காணி பாருங்கள், இங்கே பூக்கொண்டுகள் தான் வேலி ஃபுல்லாக பூக்கொண்டுகள்லாம் நட்டுருக்கும். அப்படி குளிர்ச்சியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் செம்பருத்தி ஒன்றில் செவ்வரத்தி பூண்டு பூத்துருக்குது. செம்பரத்தம் பூண்டு பூத்துருக்கு சிவப்பு கலரில். பாருங்கள், இதுதான் எங்களோட வீடு. இயற்கையின் நடுவில் தான் இருக்குது. இயற்கையின் சொர்க்கம். அப்படியே பார்க்க போனாங்க. பாருங்கள் தென்னந்தோப்புகள் கமுகண்டுகள் பாருங்கள் ஒரு பூ கொண்டு பூத்துருக்கு. இங்கே பாருங்க ஒரு மணி பிளான் எந்த பெரிய இலையாக இருக்குது பண்ணு பாருங்கள். தென்னை மரத்தில் விட்டாலும் எந்த பெரிய இலையாக இருக்குன்னு பாருங்கள் மணி பிளான். இதில் பூரா நிறைய பூக்கண்டுகள் இருக்காங்கடா விட்ட விதமான பூக்கண்டுகள் எல்லாம் பாருங்கள். சொத்த கலரில் பாருங்கள். அந்த சாடியில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டாள இனங்கள் பூக்கண்டுகள் எல்லாம் நிறைய இருக்குது. பாருங்கள் நிறைய பூக்கண்டு இருக்குது. அதோட பாருங்கள் இன்டோர் பிளான்ட் அது அப்படி நிறைய இருக்குது. பாருங்கள் சில பூக்கண்டு நிறைய பூத்து குலுங்குது. இப்படி அம்மா கோயிலுக்கு போனபடியாக கிடந்த பூவெல்லாம் அப்படி கொண்டு போயிட்டால் அதால் ஒரு பூவும் இல்லைங்க. அதில் ஒரு சின்ன ஒரு பூத்தான் இருக்குது. அப்படியே அங்கே போகும்பாங்க. கிணத்தடிக்கு பின்னால் அங்கே கத்தாழி அதுகள்லாம் நிற்குது. போய் பார்ப்போம்பாங்க. இதில் இஞ்சாலே அந்த எட்டையில இடத்துல மட்டும் தான் பூவை பிடுங்க விட்டுருக்கா. மற்றெல்லாம் பிடிங்க போட்டான். கோயிலுக்கு இன்றைக்கு தெரிஞ்சான புது வருஷத்துக்கு கோயிலுக்கு போனது. இது பாருங்க அன்னாசி சின்ன காயோட இருக்குது. அன்னாசி எல்லா இடமும் அன்னாசி நிற்குது. இது வெத்தலை கொடி. இந்த கட்டாலே எல்லாம் எங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுக்கிறோம். அதில் தேவையானாக்கள் தேவை இருந்தால் கண்டுகள் இது அன்னாசி கண்டுகள் இல்லை கத்தாழை கண்டுகள் தேவைன்னா ஒன்று உங்களுக்கு வீட்டு தோட்டத்துக்கு நடுறதுக்காக தரலாம். பெரிய அளவுக்கெல்லாம் தெரியலாது. வீட்டு தோட்டம் பாருங்கள். எங்களை தேவைக்கு வெத்தில விட வச்சுக்கிறோம். அங்கே ரொம்ப நிற்குது பாருங்கள். எங்களை வீட்டு தேவைக்காக ரொம்ப கத்தாழை இந்த கரும்பு நிற்குது. அப்படி அங்கே போனால் இது ஒரு வாழைத்தோட்டம். இதுக்குள்ளே நிறைய கப்பல் வாழை தான் நிற்குது. அங்கே பார்த்தா ஃபுல்லாக கச்சான் தான். நாங்கள் ஒரே ஏக்கர் அளவில் கச்சான் போட்டிருக்கோம். எங்களோட பிரதான தொழிலே விவசாயம் பண்ணுறபடியாக அதால் இப்போ இந்த போகத்துக்கு கச்சான் தான். பாருங்கள் வீட்டு தேவைக்காக வண்டி 10 வண்டி 5 வண்டி நிற்குது. இப்போ தான் பூக்குது. இதான் இந்த பால் வண்டின்னு சொல்கிற இனம். கனகாலம் நின்று காய்க்கக்கூடிய இனம். அதை விட நாங்கள் சிவத்த வண்டி என்ன ஒரு சிவத்த வண்டிக்காய் அங்கே ஒரு இடத்த இருந்தது. அப்போ நான் அதை பிடிங்கன்னு நட்டு பாட்டிருக்கேன் என்ன செய்யுதுண்டு பார்ப்போம். யாரும் கச்சான் தோட்டம் தான். கச்சான் அப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. அதை விட இந்த வீட்டில் மிளகாய்க்கன்று நட்டுருக்கு. ஒரு 20-30 மிளகாய்க்கன்று வீட்டு தேவைக்காக. அப்படியே பார்க்க போனால் அங்கே மஞ்சள் இஞ்சி நிற்கிது பாருங்க. இது புதினாக்களை கட்டாலே நிற்கிது. இது புதினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதினா என்னத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி இஞ்சால இஞ்சி எங்களை வீட்டு தேவைக்கு நாங்கள் இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன தொண்டாக கிளப்பி எடுத்து இஞ்சால பார்க்க போனால் இது பைட்டாங்கொடி. அது வீட்டு தேவையில்லை. பெரிய அளவில் கடைக்கெல்லாம் அப்படியும் கொடுக்குறோம். 5-10 கிலோ ஒன்று கடை எப்படியும் கொடுக்குறதான். இஞ்சால கொச்சி மரம் நிற்கிது. நிறைய இதுக்கு நிறைய கொச்சி இருக்குது. வீட்டில் அம்மா நிறைய அந்த எல்லா இடத்துலையும் எடுத்துக்கொண்டு நிறைய கொச்சி. அந்த திப்பிலி கொச்சி, நீல கொச்சி, வெள்ளை கொச்சின்னு நிறைய கொச்சியில் வச்சுக்கிட்டா. அதை மறைஞ்சு வருவோம். எங்களோட வீடே பார்க்க தோட்டம் பண்ணுறபடியாக நாங்கள் பார்க்க கண்டம் விற்கிறோம். நாங்கள் யாரும் தேவையாண்டா எங்களோட தோட்டம் கொண்டு பார்க்க கண்டு தேவையானதுன்னா கேட்கலாம். இந்த பாருங்க தக்காளி காய்ச்சிருக்குது. எங்களோட தேவைக்கு ஒரு நாளைக்கு 5 தக்காளி காய், 2 தக்காளி காய், 3 தக்காளி காய் பிடுங்கி மருந்தடிக்காத தக்காளிக்காய் நாங்கள் முடுங்கி காய்ச்சிக்கொள்வோம். கொஞ்சம் பாருங்க மருந்தே அடிக்கலை. கடையில் வாங்குறதில்ல பெருசாக. மருந்தடிக்காத தோட்டம் தான். மருந்தடிக்கிறேன் இல்லைங்க. கத்தரி, மிளகாய், கருமிளகாய் எல்லாம் அங்கங்கே 1-2 இருக்குது. வாங்கினா இதுகளுக்கு கூட என்ன மருந்து அடிக்கிறேன் இல்லை.
மருந்தடிக்காத உணவு தான் நாங்கள் சாப்பிட்றது. அதில் வாங்க இலவண்டி எங்களோட வண்டி ஒரு காய் காய்ச்சிருக்கண்டாய் சில அவளை பிடுங்கி போடுவோம். அம்மா மத்தியானம் வந்து அளவாக இருக்குது. மத்தியானம் வந்து பிடிங்கி கறியாக தான் இருக்கும் சில அவளையில். பாருங்கள் ஒரு வாழைக்குழி ஒன்றில் கப்பல் வாழைக்குழி இது இன்னும் முத்தவே இல்லை. இங்கால அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஹச்சான் பூத்துருக்கு. இந்த பாருங்க ஹச்சான் போட்டிருக்கு. இப்போ ஒரு 35-40 நாள் அப்படி வரும் போல பாருங்கள். எங்களை வந்து பிரதான தொழில் ஹச்சான் தான். அப்படியே ஹச்சான் இது இஞ்சால ஹச்சான் எல்லாமே மாடு ஏதோதுன்னு இருக்க கூடாது. சின்ன மாட்டு கண்டுகள் இஞ்சால நிற்கிறா பார்த்துன்னு இருக்க கூடாது. ஹச்சானுக்கெல்லாம் பாருங்கள் எங்களை தேவையான சோளமே வச்சுக்கிறோம். நாங்கள் சோளம் இருக்கிற புடுங்குற காலத்தில் வந்து ஹச்சான் புடுங்குற காலத்தில் வந்து அதுக்கு முன்னே எங்களுக்கு தேவையான பேர் வேறு 40-50 சோளம் நிற்கிது. தேவையான எங்களை ஆசைக்கு தேவைக்கு பிடிங்கி சாப்பிடலாம். பாருங்கள் இதெல்லாம் தண்ணி வந்தோன்னு இருக்குது. எந்த நேரம் வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும். பாருங்கள் இடத்த பாருங்கள். இதுக்குள்ள எல்லாம் போயிருந்தால் குளிர்ச்சியாக தான் இருக்கும். அப்படியே கமுவ மரங்களும் தென்னை மரங்களும் கூடி நடந்தால் எங்கள் ஏரியா அப்படி தான் இருக்குது. இந்த பாருங்கள் பின்னுக்கு இது எங்களோட ஸ்டோர் ரூம். தண்ணி எல்லாம் பாய்ச்சிட வெப்பெல்லாம் இருக்குது ஸ்டோர் ரூம். அதை விட எங்களோட வீட்டில் சும்மா அந்த வெள்ளாரி எல்லாம் வந்து நட்டு வளர்க்குறையில் பாருங்க இருக்கிற இடத்துலையே எல்லா இடம் தண்ணி நிற்கிறபடியும் எல்லா இடம் வெள்ளாரை வளருது. அதை விட எங்களோட வீட்டை என்ன ஒரு முக்கியமான சாமான் இருக்குது. அவர் தான் எங்களோட வீட்டை சிறப்பு. எங்களோட வீட்டை ஒரு அன்னாசி மரம் பாருங்க. இவ்வளோ அன்னாசி நிற்குது. கணக்கு அன்னாசி நிற்குது எங்களோட வீட்டை. பழத்தோன்னா விரும்பினாக்கள் வந்தால் பிடிங்கி சாப்பிட்லாம். விரும்புகிறாக்கள் யாரும் இன்னும் பழக்கையில் பழக்கிறக்கு ஒரு 20-30 நாள் ஆகும் போல். அது பழத்தோன்னா வாங்க பிடிங்கி சாப்பிடுவோம். பாருங்கள் கமுவன் தோட்டம் இயற்கை அழகு எங்களோட வீட்டில் இருக்குது. அப்படி என்று நாங்கள் பாருங்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சரியான வக்கை தான். எங்களுக்கு இந்த வக்கை எல்லாம் இல்லை. நாங்கள் அப்படியான ஒரு காற்றடிக்கிற சூழல்லையும் அப்படியான இயற்கையான சூழல்லாம் இருக்கும். இப்போ எல்லாம் எங்களுக்கு வக்கை இல்லை. இந்தியாவில் வந்து இந்த மாமரத்தில் வந்து இது மிளகு வேற விட்டுருக்கு. மிளகு காய்க்கல இப்போ வேற விட்டுருக்கு பாருங்க. இது காய்க்குமோ இல்லையோ இங்கே என்னவோ தெரியலை. ஆனால் வளருது. காய்க்குமோ காய்க்கல தெரியலை. ஓகே வாங்க அப்படியே போய் இனி டோன் வீடியோ பார்ப்பேன். டோன் வீடியோவில் இதை விட அழகாகவும் எழுச்சியாகவும் இருக்கும். இப்போ இது கீழே பார்க்குறத விட டோன் வீடியோ தான் சூப்பராக இருக்கும். டோன் வீடியோவில் பார்த்தா எங்களோட இடத்தின் வந்து அழகு உங்களுக்கு அப்படி தெரியும்.
வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படியான இயற்கை சூழலில் உங்களுக்கு வாழணும்னு விருப்பம் இருந்தால் இந்த அடங்காப்பட்டு வன்னி யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவை தாங்க. உங்களுக்கு நாங்கள் இது போன்ற நிறைய காணொலிகளை வந்து தயாராக இருக்கிறோம். நன்றி. இன்னொரு வீடியோவை சந்திப்போம்.